ஹாய், திஸ் இஸ் லவ்லிஷ். இன்றைக்கி ஆப் டெவலப்பிங் கோர்ஸில் நம்ம மேத் ஆப்ரேஷன்ஸ் வச்சு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் என்னன்னா வாட் இஸ் ஆன் யுவர் பிரெயின், அதாவது நீங்கள் மனசில் என்ன நம்பர் நடக்கிறீங்களோ அந்த ஆப் கண்டுபிடிச்சோம். வாங்க அது எப்படி உட்காருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர் யூ ரெடி டு பிளேன்னு ஒரு கொஸ்டின், திங்க் எனி நம்பர் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். இப்போ நான் வந்து 2ன்னு எடுத்திருக்கேன். ஐ வில் ஃபைண்ட் த வாட் நம்பர் யூ ஆர் திங்க். ஓகே, 2 எடுத்தாச்சு. Please multiply with 2 and add 2 on that number which on your mind. First நான் வந்து multiply with 2 4 plus 2 6. Next became the answer. Please multiply with 5 and add 5. இப்போ வந்து 6 கூட 5 ஆட் பண்ணால் 30 கூட 5 ஆட் பண்ணாமல் 35. நெக்ஸ்ட் கொடுங்க 35 கொடுக்கும். என்டர் தானே ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குது. யுவர் மைண்ட் ப்ளூவிங் நம்பர்ஸ் 2 அது கண்டுபிடிச்சிச்சு. இட்ஸ் கரெக்ட். திருப்பி ஃப்ரண்ட் பேஜ்க்கே போய்க்குது. இப்போது டிஸ்பிளே பேஜ் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஒன்றில் நான் மொத்தம் 3 லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். லேபிளில் ஃபஸ்ட்டு வந்து ஆர் யூ ரெடி டு பிளேன்னு கேட்குது. அப்புறம் செகண்ட் லேபிள் வந்து திங்க் எனி நம்பர் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். தேர்ட் லெவல் வந்து ஐ வில் ஃபைண்ட் வாட் நம்பர் யுவர் நெக்ஸ்ட் பட்டன். நெக்ஸ்ட்டு இதுக்கான பிளாக்ஸ் என்னென்னா, இப்போ வந்து பட்டன் 1 அதாவது நெக்ஸ்ட்டுன்னு பட்டன் கிளிக் பண்ணால் ஸ்க்ரீன் 2க்கு வந்து போகும். ஓகே, ஸ்க்ரீன் 2 பார்க்கலாம். ஸ்க்ரீன் 2 போயாச்சு. இப்போ வந்து ப்ளீஸ் மல்டிப்ளை வித் 2 அண்ட் ஆட் 2. மல்டிப்ளை வித் 2 இது வந்து லேபிள் நான் மொத்தமாகவே க்ரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பட்டன் நெக்ஸ்ட்டு இந்த 2 அண்ட் ஆட் 2 ஆன் நம்பர் தட் யூ விச் ஆர் மைண்ட். இப்போ இந்த பட்டன் கீழே தொட்டால் தொட்டோம்னா ஸ்க்ரீன் 3 ஓப்பன் ஆகும். இப்போது அதே மாதிரி இன்னொரு லேபிள் அப்புறம் பட்டன். இப்போ ஆன்சர் கூட வந்து நம்ம வந்து 5 மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு பட்டன் கொடுத்தா இப்போ அதாவது நெக்ஸ்ட்டுன்னு பட்டன் தொட்டால் ஸ்க்ரீன் 4 ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்க்ரீன் 4 போகிறேன். ஸ்க்ரீன் 4ல் என்ன இருக்குன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஆன்சர் ஹியர், அது வந்து லேபிள். அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன நம்பர் வந்துச்சோ நம்பர் நீங்கள் என்ட்ருப்பீங்க. அப்புறம் பட்டன் என்டருங்கிற ஒரு பட்டன். அப்புறம் இன்னொரு லேபிள் இது. அப்புறம் இங்கே தான் ஆன்சர் கொடுக்கும். இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்கே வந்து ரீட் ஒன்லின்னு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வந்து இது ஆப்ஷன் பட்டன். ஓகே, இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இப்போது பட்டன் 1 அதாவது என்டர்னு கொடுத்தா அந்த ஆன்சர் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து -5 ஆகணும்.